அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது செப்டம்பர் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து அடுத்த நாளே மிக வலுவாக இந்த வேளையில் 19ஆம் தேதி அன்று மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். வித்யா கரகரான புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான நன்மை நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சந்திர கிரகணம் என்பது பாம்புவின் ஆதிக்கம் கொண்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பாம்புவின் தலைப்பகுதியாக இருக்கக்கூடிய ராகுவும் வால் பகுதியாக இருக்கக்கூடிய கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது மிக வலுவாக ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உள்ளது. ராகு தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார், கேது பாக்கியஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். எனவே சந்திர கிரகணம் நிறைவுற்றதற்கு பிறகு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் தாமாக பல நல்ல யோகங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட சந்திர கிரகணத்தால் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உதாரணமாக ஒரு துறவி ஒருத்தர் இருக்கிறார். அந்த துறவி எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை சொல்லக்கூடிய நபராக இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக உலகின் பல நாடுகளிலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் மக்கள் அந்த துறவியை சந்தித்து அவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை கேட்டறிந்து செல்கின்றனர். அப்படி கேட்டறியும் போது எதிர்காலம் மகிழ்ச்சியாக அமையும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து அந்த துறவியை வாழ்த்துகின்றனர். எதிர்காலத்தில் சிரமம் வரும் என்று சொல்லக்கூடிய நபர்களோ அந்த துறவியை ஏளனம் செய்து திட்டிவிட்டு செல்கின்றனர். இதை பார்த்து அந்த துறவிக்கு ஒரு விதமான மன வருத்தம் ஏற்படுகிறது. அப்போதுதான் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு என்றால், அந்த துறவியை சந்திக்கக்கூடிய வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு பதிலை சொல்கிறாருங்க. அப்போது பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் துறவியை சந்தித்து இந்த வருடம் நடைபெறக்கூடிய பள்ளி தேர்வுகளிலும் கல்லூரி தேர்வுகளிலும் வெற்றி பெறுவோமா என்று கேட்க அந்த துறவி, நாளை வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற போகிறது, அப்போது வாருங்கள், உங்களுக்கான பதிலை தெளிவாக சொல்கிறேன் என்று அவர்களை அனுப்பி விடுகிறார். அப்போது வேலையில்லாத ஒரு நபர் வேலை எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார். வேலையில் இருப்பவர் நிரந்தர அரசு வேலை எப்போது கிடைக்கும், பல்வேறு வகையான சலுகைகள் எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார். அவர்களுக்கும் அதே பதிலை அந்த துறவி சொல்கிறார். அப்போது ஒரு காதலன் காதலி வந்து, எங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக மாறுமா, இருவரும் திருமண பந்தத்தில் இணைவோமா, அல்லது வேறு வேறு நபர்களை திருமணம் செய்து கொள்வோமா, அல்லது இறந்து விடுவோமா என்று பல கேள்வியை அவரிடம் கேட்கின்றனர். அது மட்டுமல்லாது திருமணமாகாத ஒரு நபர் எப்போது எனக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் என்று கேட்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத நபர் எப்போது எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், கல்யாணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டதே என்று கேட்கிறார். அப்போது திருமணம் முறிவு பெற்ற ஒரு நபர், என்னுடைய முதல் திருமண வாழ்க்கை சாதகமாக இல்லை, இரண்டாவது திருமண வாழ்க்கையாவது மகிழ்ச்சியாக அமையுமா, எந்த வருடத்தில் எனக்கு இரண்டாவது திருமணம் கைகூடும் என்று கேட்கிறார். இவர்களுக்கும் துறவி, நாளை வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, அப்போது வாருங்கள், அதற்கான பதிலை சொல்கிறேன் என்று அனுப்பி விடுகிறாருங்க. அப்போது வயதான ஒருவர், எனக்கு வாழவே பிடிக்கவில்லை, என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்பதில்லை, என் பேர பிள்ளைகள் என்னை சுத்தமாக மதிப்பதில்லை, நான் துறவரம் சென்று விடவா என்று வந்து அந்த துறவியிடம் கேட்க அவருக்கும் அதே பதிலை சொல்லி அனுப்புகிறாருங்க அந்த துறவி. இந்த தருணத்தில் அரசன் ஒருவன் வந்து, நான் போருக்கு செல்கிறேன், இந்த போரில் வெற்றி பெறுவேனா, எவ்வளவு ராஜ்யங்களை கைப்பற்றுவேன் என்று கேட்கிறாருங்க. அப்போது அதே பதிலை அந்த துறவி சொல்கிறார். தற்போதைய காலகட்டத்தில் வைத்தால் ஒரு அரசியல்வாதி வந்து, நான் ஆட்சி பலத்தை பெறுவேனா, ஆட்சி பலத்தில் இருப்பவர்கள் மீண்டும் ஆட்சி பலத்தை பெறுவேனா, தேர்தல்களில் வெற்றி பெறுவேனா என்ற கேள்வியை கேட்பதாக இருக்கிறது. அவர்களுக்கும் அதே பதிலை சொல்கிறார். இதுபோன்று ஏராளமான நபர்கள் இந்த துறவியிடம் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்து கேட்க அனைவருக்குமே அதே பதிலை சொல்லி அனுப்பி விடுகிறார். அனைவருமே அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து
எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்ற ஆர்வத்துடன் அந்த துறவி இருக்கும் இடத்தில் குவிந்து விட்டனர். அப்போது அந்த துறவி தியானம் செய்து கொண்டிருக்கிறார். வானிலும் மிக அற்புதமான சந்திர கிரகண அதிசய நிகழ்வானது நடைபெறுகிறது. அதை பார்க்க வேண்டும் என கண் விழிக்கிறார். கண் விழித்து வானை நோக்கி பார்க்கிறாருங்க. மிகவும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தை விட்டு எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி நடந்து கொண்டு செல்லும் போது வழியில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளத்தை கவனிக்காமல் அந்த பள்ளத்திற்குள் விழுந்து விடுகிறாருங்க. அப்படி விழுந்தவுடன் சுற்றி இருந்த அனைவருமே இவருடைய எதிர்காலமே இவருக்கு தெரியவில்லை. பள்ளத்தில் விழ போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அதில் விழுந்து விட்டார். இவரை பார்த்து நாம் எதிர்காலத்தை எப்படி இருக்க போகிறோம் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று ஏளனம் செய்து சிரிக்கிறார்கள். இதை பார்த்த அந்த துறவி அவர்களிடம் ஒரே கேள்விதான் கேட்கிறார். ஒருவன் துன்பத்தில் இருந்தால் அவன் துன்பத்தை துடைக்க முயற்சி செய்யாமல் அவன் நிலையை கண்டு ஆனந்தம் கொள்கிறீர்களே, இது சரியா என்று கேட்கிறாருங்க. அனைவருக்குமே மனதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அப்போது அந்த துறவி சொல்கிறார், எதிர்காலத்தை பற்றிய கனவிலே உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்காலத்தை மறந்து விடுகிறீர்கள். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்று நீங்களே தீர்மானித்து கொள்ளலாம் என்பதை அந்த துறவி சொல்கிறாருங்க. அப்போதுதான் அனைவருக்குமே புரிகிறது, நிகழ்காலத்தை தவற விட்டிருப்பது. அதே போன்றுதான் நாம் அனைவருமே மகர ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் ஏதோ ஒரு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதோ அதை மறந்துவிட்டு எனக்கு 7.5 சனி எப்போது முடியும், 7.5 சனி முடிய இன்னும் 1 ஆண்டுகள் இருக்கிறது, அதற்கு பிறகுதான் நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும்போது அந்த வேளையில் தற்போது ராகு வெற்றிக்கு உரித்தான 3 தனஸ்தானத்திற்குள் நுழைந்து விடுவார். அஷ்டமத்திற்குள் கேது போயிடுவார். குரு 6ஆம் இடத்திற்குள் மாறிடுவாருங்க. அப்போதும் நன்மை நிறைந்த பலன் கிடைக்காமல் பல கிரகநிலைகள் வலம் வரும். இப்போது சனி வந்தாலும் கூட 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் தான் இருக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் நல்ல பலன் உண்டு. ஏனென்றால் எந்த காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த சமயத்தில் ஏதோ ஒரு கிரக நிலைகள் நல்ல பலன் பெற்று சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் ஏதோ சில கிரக நிலைகள் சாதகமற்ற அமைப்பிலும் தான் இருக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இருக்கக்கூடிய இந்த தருணத்தை, இப்போதைய நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் பல சிரமங்களை களைந்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பதிவு செய்வதற்கான அருமையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் குரு மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பதால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைவாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்தபடி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். பூர்வீக ஸ்தானம் வலுவாக இருப்பதால் குடும்ப உறவுகள் வலுப்படும். தந்தை வழி உறவு முறையில் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் மறைந்து மகிழ்ச்சி நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். தனஸ்தானத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியால் மிக விரைவில் நல்ல மாறுதல்கள் கிடைத்தாலும் இந்த தருணத்திலே சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக பெற்று தருகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உணர்ச்சி வசப்படாமல் உத்தியோகம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது திட்டமிட்டபடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் வெற்றிக்கு உரித்தான 3 ராகு இருக்கிறார். எனவே முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய அத்தனை தடைகளும் விலகும். தாமாகவே பல்வேறு வகையான போட்டிகள் பொறாமைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகி மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 9 கேது இருப்பது மட்டுமல்லாது சூரியன் புதன் அங்கு ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே நினைப்பதை விட அனைத்து விதமான நன்மைகளும் பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவின் சுப பார்வையும் பாக்கியஸ்தானத்திலும் ஜென்ம ராசியிலும் லாபஸ்தானத்திலும் பதிவதால் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும்.
கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டதை விட அரசியல் சார்ந்த பணிகளை நுணுக்கமாக மேற்கொண்டு அபரிவிதமான யோகத்தை பெறலாங்க. மேலும் இந்த தருணத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாயும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் வலம் வருவதால் புதிய நிலம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் மிகவும் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திரனும் இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவது எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச நன்மை நிறைவாக உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக 18ஆம் தேதி சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. அந்த வேளையில் கவனத்துடன் இருங்க. சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து நீராடி அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாட மேற்கொள்ளுங்கள். அப்போது அனைத்து வகையான கிரகண தோஷங்களும் உங்களை விட்டு விலகி மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும். இதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. அப்போது தாமாகவே பல நன்மைகள் மகர ராசிக்காரர்களை நிச்சயம் தேடி வரும்.